மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சமரச விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி நீதிபதி விளக்க உரையாற்றினார். நீதிமன்றத்தில் வழக்காடுதல் மூலம் வழக்கு நடைபெறும் பொழுது பல ஆண்டுகள் சிவில் வழக்குகள் நடைபெறும். ஆனால் நீதிமன்றத்தில் செயல்படும் சமரச மையங்கள் மூலம் எதிர் தரப்புடன் வழக்கு தொடர்பு இருப்பவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடியும். அப்பொழுது இரண்டு தரப்பும் ஒப்புக்கொள்கின்ற தீர்வுகளை எட்ட முடியும். மேலும் சமரச மையங்களில் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் விரைவாகவும் இறுதியாகவும் சுமூக தேர்வு கட்டணம் ஏதுமின்றி நடத்தப்படுகின்றன. சமரசத்தின் மூலம் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டால் நீதிமன்ற கட்டணம் மீண்டும் ஒப்படைக்கப்படும். இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை சமரச வார விழா கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி திருமதி விஜயகுமாரி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் MK மாயகிருஷ்ணன், முதன்மை சார்பு நீதிபதி திருமதி கவிதா ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கி தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமரச மையம் குறித்த நீதிபதிகள் விளக்கமாக எடுத்து உரையாற்றினர். சமரச மையத்தின் வழக்கறிஞர் சீனிவாசன், மோகன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ராம சேயோன் மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர். உங்களோட விருப்பங்கள் ரெண்டு பேரோட விருப்பங்களும் கேஸ்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்களை யாரையும் ஒருத்தவங்களும் சாராம ஒருத்தவங்களுக்கு சாதகமாக சொல்லாம நடுநிலையா இருந்துகிட்டு உங்களுக்கு சரியான தீர்வு எது வரும்ன்றதை ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? இதனால நீங்க கோர்ட்ல திருப்பி கேஸ் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல கொடுக்குற இது அவார்டு. ஆனா உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா தமிழர் சொல்வார்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்று. ஒரு இறுதியான தீர்ப்பு என்பது சமரசத்தில் காணப்பட வேண்டும். அதற்குரிய ஒரு அருமருந்து தான் இந்த சமரச மையம் என்பது. வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றத்தில் அடைந்து நம்முடைய ஸ்ட்ரைக் என்று வரும்பொழுது வருஷத்தில் பாதி நாள் இந்த மாதிரி போயிடுது, பாதி நாள் லீவில் போயிடுது, பாதி நாள் லோக்கல் ஆடியில் இந்த மாதிரி போகிற சூழலில் சமரசம் தான் அருமருந்து.